ஜூன் 8 தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினம் இந்த 2 பொருள் இருந்தா போதுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் 8 நாள்ல காணாமல் போகும். அது எப்படி இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்துல நம்ம பைரவரை வழிபடுவோம். இந்த பைரவர் தான் சனீஸ்வர பகவானோட குருவாக இருக்கக்கூடியவர். சுக்கிரதோஷத்தை நீக்கக்கூடிய கடவுளாகவும் இந்த பைரவர் இருக்கிறாரு. அஷ்டமி தினத்துல இவரை வணங்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சது அனைத்தும் நடக்கும். அது தேய்பிறை அஷ்டமியாகவும் இருக்கலாம், வளர்பிறை அஷ்டமியாகவும் இருக்கலாம். முடிஞ்ச வரை இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல கால பைரவர் இருக்கக்கூடிய கோவில்ல பைரவரை வணங்குங்க. இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்ல நீங்க சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குங்க. கோவிலுக்கு போகும்போது மறக்காம தாமரை மலரோ, வில்வமோ, தும்பையோ, செவ்வந்திப்பூ, சந்தன மாலைகள், இது பைரவருக்கு ரொம்ப விருப்பமானவை. இதுல ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு போங்க. இந்த பரணி நட்சத்திரத்துல பைரவர் அவதரித்தார். அதனால இந்த நட்சத்திரத்துக்காரவங்க இவரை வணங்கணும் அப்படின்னா அவங்க நினைச்சது அனைத்தும் கிடைக்கும். பைரவருக்கு நள்ளிரவு பூஜையே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உச்சிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பகல் பூஜையும் ரொம்ப சிறப்பானது. அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் பைரவரோட காலில் வச்சு அதை அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா தீராத வியாதிகள் அனைத்தும் தீரும். செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வளர்பிறை அஷ்டமி அன்று வழிபடுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்று எதிரிகள் தொல்லை, வியாதிகள் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மிளகு தீபம் ஏத்துங்க. இந்த அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ஆபத்துல இருந்து காக்கும் அப்படிம்பாங்க. அஷ்டமி வழிபாடு பைரவருக்கு ரொம்ப இஷ்டமானது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது மரண பயத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில, ஞாயிற்றுக்கிழமையில வந்தாலும் ரொம்ப விசேஷம். அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியானது திங்கக்கிழமையில வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே சோமவாரம், சிவனுக்குரிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிவனோட ரூபந்தான் பைரவர். அதனால இந்த பைரவருக்குரிய அஷ்டமியும் திங்கக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது. அன்றைய தினம் பைரவரை வணங்கிட வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். பைரவர் சிவனோட 64 வடிவங்கள்ல மகா ஞானியான ரௌத்ரம் தோற்றம் கொண்டவர். எல்லா சிவாலயங்கள்லையும் இந்த பைரவர் இருப்பாரு. சொல்லப்போனா அந்த பைரவர் தான் கோயிலோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் இரவு கோயில் மூடும்போது பைரவ பூஜை செஞ்சுட்டு தான் கோயிலை மூடுவாங்க. அந்த பைரவர் காலடியில தான் அந்த கோவிலோட சாவி கொத்தே வைப்பாங்க. சிவன் சொத்துக்களை காவல் காக்கும் அதிகாரியும் இவர் தான். நாயை வாகனமாக கொண்டவர் தான் இந்த பைரவர். அதனால தான் நாய்க்கு இந்த தேய்பிறை அஷ்டமியா இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியா இருந்தாலும் சரி, அந்த நாளில் நம்ம தயிர் சாதம் வாங்கி வைக்கிறது, இல்லை பிஸ்கட்டாவது வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். காலத்தை கட்டுப்படுத்தும் தேவனாகவும் சனீஸ்வர பகவானுக்கு குருவாகவும் இருக்கிறதுனால நமக்கு அஷ்டம தசை, 7.5 தசை நடந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஏதாவது கஷ்டம் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கால பைரவரை நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கணும். ஆனால் எதையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அதனுடைய பலனானது கிடைக்கும். காசி நகரமே பைரவரோட கட்டுப்பாட்டுல இருப்பதாகவும் அதனால தான் அங்கே இறப்பவருக்கு மோட்சம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. சிவபெருமானோட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபட்டு ஆபத்துகளில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நம்ம விடுபடலாம். ஜூன் 8ஆம் தேதி திங்கக்கிழமையில தேய்பிறை அஷ்டமி வந்திருக்கு. அன்றைய தினம் எப்போ அஷ்டமி திதி ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:13க்கு அஷ்டமி திதி ஆரம்பிச்சு ஜூன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை இரவு 10:40 வரையும் அஷ்டமி திதி இருக்கு. அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 9 வருது. யமகண்டம் காலையில் 10:30 to 12, குளிகை 1:30 to 3. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது மிளகு தான்.
10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த மிளகு வந்து விஷ முறிவுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தான். இது மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலயும் இது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக செய்ய இந்த மிளகு ரொம்ப பயன்படுது. குறிப்பா எதிரிகள் தொல்லை ரொம்ப இருக்கு அப்படின்னா, இந்த மிளக வைத்து நெறைய பரிகாரங்கள் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நேரடியாகவும், மறைமுகமாகவும் பல எதிரிகள் இருப்பாங்க. எதிரி தொல்லை தான்னு இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்ய இந்த மிளகு பரிகாரத்த இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று நம்ம இத செய்யணும். இந்த பரிகாரத்த ஈவினிங் 5 மணிக்கு மேல இரவு 10:40க்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது 1 டம்ளர் தண்ணி ஒரு கண்ணாடி டம்ளர்ல எடுத்துக்குங்க. அடுத்து 27 மிளகுகள் இவ்வளவுதான். இத மட்டும் இருந்தா போதும். வீட்டு பூஜை அறையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணி பாதி அளவு இருக்கும்படி எடுத்துக்குங்க. இத வந்து மாதவிடாய் தீட்டு இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. ரொம்ப காலபைரவருக்கு ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால செய்ய வேண்டாம். மற்றபடி வீட்ல இருக்கக்கூடிய எந்த நபர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆணாக இருந்தாலும் செய்யலாம், பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம். 27 மிளகுகள எடுத்துக்குங்க. ஒரு பித்தள தட்டுலயோ, எந்த தட்டுலயோ ஒரு இலையில வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. வீட்ல வந்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள். பைரவர் படத்த நம்ம வீட்ல வைக்க மாட்டோம். அதனால எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வ படங்களுக்கு மலர்களை சூட்டி வச்சுக்குங்க. அடுத்ததா நெய்வேத்தியமாக ஒரு உலர் திராட்சையோ, ஒரு கற்கண்டோ ஏதோ ஒண்ணு தெய்வத்திற்கு வைக்கணும். இப்படி செஞ்சு வச்சப்புறம் கிழக்கு பார்த்தோ, வடக்கு பார்த்தோ உட்காந்துக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அந்த பிரச்சனைய மனதார தீரணும்னு வேண்டிக்கிங்க. இப்ப எதிரி தொல்லை அப்படின்னா, அந்த எதிரியோட பேர சொல்லி, அவங்களால உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ, அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மிளக எடுத்து அந்த தண்ணீர்ல போடணும். இப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு அந்த மிளக போடணும். இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய சொல்லி அந்த மிளக எடுத்து அந்த தண்ணீர்ல போடணும். இப்படி ஒவ்வொரு மிளகாக நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சொல்லி அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டு பொறுமையா நிதானமா ஒவ்வொரு மிளகாய் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடணும். தண்ணிக்குள்ள ஒவ்வொரு மிளகையும் போட்டு முடிச்ச பிறகு ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்படி 27 மிளகுகளையும் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் உங்க வேண்டுதலை சொல்லணும். அதற்கு பிறகு கற்பூர தீபாராதனை காட்டிட்டு இந்த மிளகு இருக்கும் தண்ணிய அப்படியே பூஜை அறையில ஒரு ஓரமா வச்சிடுங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த தண்ணிய வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய சிங்க்ல வந்து அந்த தண்ணிய ஊத்திடலாம். தாந்திரீக பரிகாரத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து 8 தேய்பிறை அஷ்டமி தினத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதன் பின்னர் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்.